துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா. கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தா, கருணை நிறைந்த கரங்கள் தந்தா. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி நந்தா, பார்வை நிறைந்த தூய்மை தந்தா. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தா, பார்வை நிறைந்த தூய்மை தந்தா. சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தா, செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தா. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வளம் நிறைந்த வாழ்வு தந்தா, மகிமை நிறைந்த தாழ்மை தந்தா. வளம் நிறைந்த வாழ்வு தந்தா, மகிமை நிறைந்த தாழ்மை தந்தா. அன்பு நிறைந்த அறிவு தந்தா, ஆவி நிறைந்த அறிவு தந்தா. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தா, சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தா. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தா, சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தா. கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தா, ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தா. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தா, பலவீன நேரத்தில் பலனை தந்தா. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தா, சத்தியம் நிறைந்த சபை தந்தா. இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தா, ஒளி நிறைந்த வழி திறந்தா. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், இரக்கம் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், அன்பு நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், மகிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாளுக்காக, இந்த 8வது நாளின் வேத பாடத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த 8வது நாளின் வேத பாடத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் தருவீராக. இந்த நாடு ஊர் பகுதியிலேயும் உடைய பிரசன்ன மாளிகை வழிநடத்தல்கள் போதனைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமேன். கர்த்தருடைய நாமமும் மேம்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடேனேற்ற நாமத்தில் இந்த மாலை, இந்த 8வது நாள் வேத பாடத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கடந்து போன 7 வேத பாட வகுப்புகளிலேயும் ஸ்தோத்திரம் கடந்து போன 7 வேத பாட வகுப்புகளிலேயும் நாம் முகவுரையாக வேதாகமத்தை குறித்து, வேதாகமத்தின் மகத்துவங்களை குறித்தும் அறிமுகமாக அநேக காரியங்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே தேவனை பற்றிய ஒரு படிப்பை படிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தேவன் இருக்கிறார் என்கிற சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் யாராக இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய சுபாவங்கள் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன என அநேக காரியங்களை கடந்த வகுப்புகளிலே நாம் ஸ்தோத்திரம் கற்றறிந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தேவனை பற்றிய ஒரு வெளிப்பாடு நமக்கு அவசியமாக இருந்தது. கடந்த நாளின் 7வது வேதபாடத்தில் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், கர்த்தருடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கிற காரியத்தை ட்ரினிட்டி ஆஃப் காட், திருத்துவ தேவன் என்ற தலைப்பில் தேவனுடைய நிலையை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அந்த வகுப்பு மெய்யாகவே உங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் நம்புகிறேன், நான் கேள்விப்பட்டேன். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தேவனை பற்றிய ஒரு வெளிப்பாடு, ஒரு தெளிவு, ஒரு அறிவு, ஒரு புரிதல் நமக்கு இருக்கும்போது ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா எதிரான தடையான போராட்டமான காரியங்களை மேற்கொண்டு முன்னேறுகிறதற்கு அது பலனாக இருக்கும். இந்த கடைசி நாட்களில் பலவிதமான வேற்றுமையான கள்ள, போலி, உபதேசங்கள் இருப்பதற்கு ஒரு பெரிய காரணம் தேவனை பற்றிய ஒரு தெளிவான வெளிப்பாடு இல்லாதது. கர்த்தர் நல்லவர். கடந்த சில வகுப்புகளிலே தேவனை பற்றியும், தேவனுடைய குணாதிசயங்களை பற்றியும், தேவனுடைய நாமங்களை பற்றியும், தேவனுடைய திருத்துவத்தை பற்றியும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் இந்த வார்த்தைகள் உங்களுடைய நினைவிலே, உங்களுடைய ஞாபகத்திலே இருக்கட்டும். அவைகள் உங்களுக்கு மிகவும் பலனாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனுடைய பிள்ளைகள், தேவன் இருக்கிறார் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதாகமத்தில் எந்த ஒரு இடத்திலும் தேவன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படி எந்த வார்த்தைகளும் சொல்லப்பட்டிருக்கவில்லை. தேவன் இருக்கிறார் என்கிற அஸ்திபாரமான உபதேசத்தின் மீது தான் வேதாகமம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதை குறித்த சில விவாதங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். தேவன் இருக்கிறார் என்கிறதை தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். அதே வேளையிலே சாத்தான், பிசாசு, பேய்கள், அசுத்தாவிகள், பொல்லாத ஆவிகள், அந்தகார வல்லமைகள் என்று சொல்லுகிற ஒரு துர்க்கிரியைகள் உலகத்தில் இருக்கிறதா என்கிறதான கேள்வியும் ஜனங்களில் அநேகருக்கு இருக்கிறது. தேவன் இல்லை என்று மறுதலிக்கிற ஒரு பெருங்கூட்டம் ஜனங்கள் மத்தியிலே பிசாசுகளும் பேய்களும் இல்லை என்று மறுதலிக்கிற கூட்டமும் இருக்கிறது. எப்பொழுது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நாம் அறிகிறோமோ, புரிகிறோமோ, அறிக்கையிடுகிறோமே, அப்பொழுதே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு காரியம், சாத்தான் என்று சொல்லுகிற ஒருவன் இருக்கிறான் என்கிறதையும் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு தேவனை பற்றிய ஒரு பெரிய வெளிப்பாடு எவ்வளவு முக்கியமோ, அதுபோல சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தையும் பற்றிய ஒரு தெளிவான வெளிப்பாடும் அவசியமாயிருக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய ஜீவியம் ஆசீர்வாதமாகவும் மகிமையாகவும் சிறப்பாகவும் இல்லாததற்கு ஒரு பெருங்காரணம், அவர்களுக்கு தேவனை பற்றிய ஒரு தெளிவான வெளிப்பாடு இல்லை. ஆனபடினாலே தான் கடந்த 3 வகுப்புகளாக
நான் தேவனை பற்றி உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதை தொடர்ந்து தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு ரகசியம், சத்தியம், வெளிப்பாடு சாத்தானை பற்றியும் அவனுடைய ஆழங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனை பற்றிய ஒரு பெரிய அறிவு, புரிதல் நமக்கு எவ்வளவு அவசியமோ அதுபோல சாத்தானை பற்றியும் பிசாசுகளை பற்றியும் பேய்களை பற்றியும் அசுத்தாவிகளை பற்றியுமான ஒரு தெளிவான புரிதல், ஒரு வெளிப்பாடு தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். நாம் எவ்வளவுதான் தேவனை பற்றி அறிந்திருந்தாலும், தேவனை பற்றி பேசினாலும், தேவனை பற்றி பிரசங்கித்தாலும், அநேக நேரங்களில் தேவனை பற்றிய ஒரு முழுமையான தெளிவான வெளிப்பாடு அநேகருக்கு இல்லாமலே இருந்தது. விசேஷமாய் தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி, தேவனுடைய நாமங்களை பற்றி அநேகருக்கு தெரியாமல் இருந்தது. அத்தோடு கூட தேவனுடைய திருத்துவத்தை பற்றி, பிதாவாகிய தேவனை பற்றி, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை பற்றி, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை பற்றி ஒரு தெளிவான வெளிப்பாடு, ஒரு புரிதல் அவர்கள் மூவரும் எவ்விதம் இருக்கிறார்கள், அவருடைய நிலை என்ன, எவ்விதம் செயல்படுகிறார்கள், இயேசு யார், பிதா யார், பரிசுத்த யார் என்கிறதான ஒரு தெளிவான புரிதல், வெளிப்பாடு அநேக விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இந்த வேத பாடத்தில் கலந்து கொண்ட உங்களில் பலருக்கும் கூட தெரியாமலே இருந்தது. கர்த்தரை நான் துதிக்கிறேன். கடந்த 7வது நாள் வேதபாட வகுப்பிலே அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்று என்னால் உணர முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை போலவே தேவனை பற்றிய ஒரு தெளிவான வெளிப்பாடு எப்படி தேவ பிள்ளைகளில் அநேகருக்கு இல்லாமல் இருந்ததோ, அதுபோல சாத்தானை பற்றியும் பேய்கள், பிசாசுகள், அசுத்தாவிகளை பற்றியும் ஒரு தெளிவான வெளிப்பாடு இல்லாததினாலே தேவையற்ற பயங்களும் மூட நம்பிக்கைகளும் இன்றைக்கு பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரியும், நமக்கு எதிராளி என்று சொன்னால் அவன் சாத்தானானவன். நம்முடைய எதிராளியுடைய பலனை நாம் அறிந்திருப்போமானால், இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. தேவன் ஒரு பக்கம் நமக்கு துணையாக இருக்கிறார். நமக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவன், எதிராளியாக நிற்கிறவன் பிசாசு. தேவனை பற்றிய ஒரு தெளிவான வெளிப்பாடு, அறிவு நாம் உடையவர்களாக இருக்கிறதை போல நம்மை எதிர்த்து நிற்கிற எதிராளியினுடைய அறிவு, ஞானம், பலன், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், கடந்த காலங்களில் எப்படி இருந்திருக்கிறது, இனி வருகிற காலங்களிலே எப்படி இருக்கும், அவன் எப்படியெல்லாம் செயல்படுகிறான், எப்படியெல்லாம் ஜனங்களை வஞ்சிக்கிறான் என்கிறதான ஒரு தெளிவான வெளிப்பாடு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கும்போது அவனை ஜெயிப்பது, அவனை மேற்கொள்ளுவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு லகுவாக இருக்கும். இன்றைக்கு அநேகருக்கு சாத்தானை பற்றியும் உன் கூட்டத்தை பற்றியுமான ஒரு சரியான வெளிப்பாடு இல்லாததினாலே தேவையற்ற பயங்களும், பதற்றங்களும், கலக்கங்களும், திகில்களும், அவநம்பிக்கைகளும் அநேகருக்குள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு தேவ பிள்ளையாக நாம் தேவனை பற்றிய வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, அதுபோல நீங்கள் சாத்தானை பற்றியும் அவனுடைய கூட்டத்தை பற்றியும் வெளிப்பாடு உங்களுக்கு இருக்க வேண்டும். சாத்தானானவன் என்று வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் என்று நாம் அவனை குறித்து வாசிக்கிறோம். அப்படியானால் என்ன? அவன் சாத்தானாக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, பிசாசாக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல. வசனம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். நமக்கு எதிராளி பிசாசு. அவன் பிசாசாக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல. அந்த வார்த்தை நீங்கள் நன்றாக கவனித்தால் புரியும். பிசாசானவன் அப்படியானால் என்ன? பிசாசு ப்ளஸ் ஆனவன், அதுதான் பிசாசானவன். அப்படியானால் அவன் பிசாசாக சிருஷ்டிக்கப்படவில்லை, அவன் பிசாசாக மாறினவன். சாத்தானானவன் எவனை வஞ்சிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. சாத்தானானவன், அவன் சாத்தானாக சிருஷ்டிக்கப்படவில்லை, அவன் சாத்தான் ஆனவன். அவன் பிசாசாக சிருஷ்டிக்கப்படவில்லை, அவன் பிசாசு ஆனவன். தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால்
சாத்தானாகவும் பிசாசாகவும் பேய்களாகவும் இன்று மாறி நிற்கிற கூட்டம் இதற்கு முன்பு என்னவாக இருந்தது என்று சொன்னால், அவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதனாகவும் ஒரு கூட்டம் தூதர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பெருமை கொண்டு விழுந்து போன போதுதானே சாத்தானாக, பேய்களாக, அசுத்த ஆவிகளாக, பிசாசுகளாக அவர்கள் மாறிப்போனார்கள். ஏசாயா 14வது அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28வது அதிகாரத்திலும் அதை நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அப்போ சாத்தானை பற்றி, சாத்தானுடைய கூட்டத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன்பாக தூதர்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தூதர்களுடைய ஒரு கூட்டம்தான் இன்றைக்கு சாத்தானாகவும் பேய்களாகவும் பிசாசுகளாகவும் மாறி போயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கு வகுப்பிலே தூதர்களை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வேதாம கல்லூரிகளே படித்து கொடுக்கும்போது, கற்பிக்கும்போது ஏஞ்சலாலஜி, தூதர்களை பற்றிய இயல் என்று சொல்லி இதை சொல்லிக் கொடுப்பார்கள். தூதர்களை பற்றிய உபதேசம் நாம் அறிகிறோம். ஒரு கூட்டம் தூதர்கள் விழுந்து போனார்கள். ஒரு பிரதான தூதன் விழுந்து போனான். அவன்தான் சாத்தான், அவன்தான் லூசிஃபர். அவனோடு கூட சேர்ந்த ஒரு கூட்டம் தூதர்கள், அவர்கள்தான் பிசாசுகளாகவும் பேய்களாகவும் அசுத்தாவிகளாகவும் இந்த உலகத்தில் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னும் ஒரு பெருங்கூட்டம் தூதர் சேனைகள், அவைகள் பரலோகத்தில் இருக்கிறது, தேவ சமூகத்தில் இருக்கிறது, தேவனுடைய ஜனங்களுக்காக அவைகள் ஊழியம் செய்கிறவைகளாக இருக்கிறது, தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிற பணிவிடையின் ஆவிகளாக இருக்கிறது. அப்போது சாத்தானை பற்றி நாம் படிக்கிறதற்கு முன்பாக அடிப்படையாக தூதர்களை பற்றி நாம் படிக்க வேண்டும். இப்போ தேவன் இருக்கிறாரா என்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கும்போது, தூதர்கள் இருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ நாம் எல்லோரும் பலரும் பல இடங்களிலே கதைகளிலே நாம் ஒரு தேவ தூதன் வந்தான் என்று பார்க்கும்போது நமக்கு ஒரு கற்பனை வடிவம் இருக்கிறது. ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதூதன். பொதுவாக ஏஞ்சல் என்று சொன்னாலே தேவதூதன் என்கிற எண்ணம் அநேகருக்கு வராது. தேவதூதை என்கிற எண்ணம் தான் வரும். தேவதை என்கிற எண்ணம் தான் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நாம் இந்த உலகத்திலே பல நேரத்தில் அப்படித்தான் உலக மக்கள் புரிந்திருக்கிறார்கள். ஏஞ்சல், அதனால தான் யாரும் ஆண்களுக்கு பேர் ஏஞ்சல் என்று வைப்பதில்லை. பெண்களுக்கு பேர் என்ன வைக்கிறார்கள்? ஏஞ்சல் என்று வைக்கிறார்கள். வேதத்தின் அடிப்பில் நியாயமாக பார்த்தால் ஆண்களுக்கு தான் ஏஞ்சல் என்று வைத்திருக்க வேண்டும். என்று சொன்னால் உலகத்தின் பார்வையிலே தேவ ஏஞ்சல் என்று சொன்னாலே தேவதூதன் என்பதை விட தேவதூதை, இல்லை என்று சொன்னால் தேவதை என்கிற அர்த்தத்தில் தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் வேதாகமத்தை வாசிக்க நமக்கு தெரியும், பைபிளில் எந்த இடத்திலும் தேவதூதை தேவதை என்று ஒன்று இல்லவே இல்லை. தேவதூதன், தேவதூதர்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ தேவதூதர்கள் இருக்கிறார்களா? தேவன் இருக்கிறார் என்கிறதை நாம் அறிந்திருக்கிற வேளையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவதூதர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம் மேம்படுவதாக சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கும்படி நான் உங்களுக்கு ஒருவேளை ஸ்க்ரீனில் வசனங்கள் வருகிறதாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தின் புத்தகம் 8வது சங்கீதம் 5வது வசனம் நாம் வாசிக்கும்போது இப்படியாக வாசிக்கிறோம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினேன். இங்கே நாம் பார்க்கிறோம் மனிதனையும் தேவதூதரையும் பற்றி சொல்லப்பட்ட இந்த வசனம். நீர் அவனை என்பது மனிதனை குறிக்கிறது. தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினேன். நாம் அறிகிறோம் தேவதூதன் மனிதனிலும்
மேன்மையுள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்டவன். காரணம், மனிதன் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன். தேவதூதன் உருவாக்கப்பட்ட விதத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இரத்தினங்களாலும் வெளியேறப்பெற்ற கற்களினாலும் அவன் உண்டாக்கப்பட்டான் என்ற எசேக்கியேலிலே நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவதூதர்கள் தேவனால் விசேஷமாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். மனிதர்கள் சரீரத்தை கொண்டிருக்கிறது போல தேவதூதர்களுக்கு மாம்ச சரீரம் கிடையாது. மாறாக தேவதூதர்கள் ஆவியாயிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவதூதர்கள் ஆவியாயிருக்கிறார். அவர்களுக்கு மனிதனைப் போல மாம்ச சரீரம் கிடையாது. மனிதனை பார்க்கிலும் மேன்மையுள்ளவர்கள் தான் தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட விதத்திலே. ஆனாலும் சங்கீதம் 8:5 நாம் கவனிக்கிறபடி, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். தேவதூதனை பார்க்கிலும் சற்று சிறியவனாக மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டாலும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கனம், மகிமை, ஆளுகை, அதிகாரத்தின் நிமித்தம் மனிதன் தேவதூதனிலும் மேற்பட்டவனாக உயர்ந்து நிற்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறார். நாம் பார்க்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது வாசிக்கிறோம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். காரணம், அவர்களுக்கான தேவ தூதர்கள் பரலோகத்தில் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்கிறதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, கொலோசியர் 1:16 வாசிக்கும்போது இப்படியாய் வாசிக்கிறோம், பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் என சகலமும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி தேவன் காணக்கூடாதவரோ அதுபோல தேவ தூதர்களும் அப்படித்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார் என்கிறதை போல தேவ தூதர்களும் ஆவியாயிருக்கிறார்கள். ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார் என்பதை போல தேவதூதர்கள் ஆவியாயிருப்பதில்லை. மனுஷனுடைய ஆவியிலிருந்து சற்று வேறுபட்டு வித்தியாசப்பட்டு உயர்ந்து நிற்கிறவர்கள் தான் தேவதூதர்கள். நாம் வேதாகமம் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவதூதன், தேவதூதர்கள் என்ற வார்த்தை நாம் மறுபடியும் 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 பல முறை வாசிக்க முடியும். அப்போ தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், தேவதூதர்கள் இருக்கிறார்கள். தேவதூதர்கள் இருக்கிறார்கள். தேவன் எப்படி இருக்கிறாரோ அதுபோல தேவதூதர்களும் இருக்கிறார்கள். சரி, இப்போ இந்த தேவதூதருடைய சுபாவம் என்ன, அவருடைய இயல்பான தன்மை என்ன அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். எப்படி தேவனுக்கென்று சில விசேஷித்த தன்மைகள் இருந்ததோ நாம் படித்தோம். அறநெறி ஒழுக்க குணாதிசயங்கள், அவருக்கே உரிய குணாதிசயம் என்று சொல்லி பல குணாதிசயங்களை படித்தோம். தேவனுடைய குணாதிசயங்களை படிக்கும்போது தேவனுடைய இயல்புகளை நாம் அறிந்து கொள்ள முடிந்தது, தேவனுடைய கிரியைகளை நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. அதை போல தேவ தூதர்களுடைய சுபாவத்தையும் இயல்புகளையும் நாம் படிக்கும்போது அவருடைய பலன் என்ன, அவருடைய அறிவு என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன என்கிறதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவ தூதர்களை பற்றி முதலாவது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, தேவதூதர்கள் ஆழ்தத்துவம் உடையவர்கள். எப்படி தேவன் ஆழ்தத்துவம் உடையவராக இருக்கிறார், பெர்சனாலிட்டி, ஆழ்தத்துவம் உடையவராக தேவன் இருக்கிறார், அதுபோல தேவதூதர்களும்
ஆழ்தத்துவம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆழ்தத்துவம் என்றால் என்ன? சுய அறிவு, சுய தீர்மானம், சுய உணர்வு, விருப்பு, சந்தோஷம், இப்படி பல காரியங்களையும் கொண்டிருக்கிறவர்கள். நாம் படித்தோம், தேவன் ஆழ்தத்துவம் உடையவர். எப்படி பிதா ஆழ்தத்துவம் உடையவராக இருக்கிறாரோ, குமாரன் ஆழ்தத்துவம் உடையவராக இருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியும் ஆழ்தத்துவம் உடையவராக இருக்கிறார் என்று நாம் படித்தோம். அதுபோலதான் தேவ தூதர்களும் ஆழ்தத்துவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கென சித்தம் உண்டு, அவர்களுக்கென அறிவு உண்டு, அவர்களுக்கென ஞானம் உண்டு, அவர்களுக்கென வல்லமை உண்டு, அவர்களுக்கென பலன் உண்டு. அவர்கள் சந்தோஷப்பட முடியும், அவர்கள் பெருமைப்பட முடியும், அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து சொன்னதை செய்யவும் முடியும், கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கவும் முடியும். சுய சித்தம், சுய விருப்பம், சுய தீர்மானம், சுய அறிவு உடையவர்களாக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதனால தான் சொல்கிறோம், தேவ தூதர்கள் ஆழ்தத்துவம் உடையவர்கள். சில வசனங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கும், உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 10வது அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை வாசிக்கும்போது, தானியேலிடத்துக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லும்படி கேப்ரியேல் என்னும் தூதன் அனுப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவன் என்னை நோக்கி, யார்? கேப்ரியேல் என்னும் தூதன் தானியேலை நோக்கி, இப்பொழுது உன்னிடத்திற்கு நான் அனுப்பப்பட்டு வந்தேன். நான் சொல்லும் வார்த்தைகளை நீ கவனமாய் கேள். பாருங்க, சுய அறிவு விழிப்பு உள்ளவர்கள் தேவதூதர்கள். கர்த்தருக்கு சோதரம். பலரும் நினைக்கிறாங்க தேவதூதர்கள் தேவ சேனை என்று சொல்லும் மனிதர்கள் புரோகிராம் பண்ணி வைத்திருக்கிற ரோபோவை போல இருக்க முடியும் என்று. அப்படி அல்ல. அவர்களுக்கென சுய அறிவு உண்டு, சுய உறுதி உண்டு, சுய தீர்மானம் உண்டு. ஆழ்தத்துவமுடையவர்கள் தேவதூதர்கள். சோதரம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவதூதன் பேதுருவை விடுவிக்கும் போது, சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கும் போது சொல்லுகிறான், உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா. பாருங்க, ஒரு தீர்மானம் செய்கிறவர்களாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள். இங்கு பேதுரை விடுவிக்கும் போது அவனுக்கு தீர்மானமாக சில காரியங்களை தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள். தூதன் அவனை நோக்கி, அறையை கட்டிக்கொள், பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், போர்வையை போர்த்துக்கொள், என் பின்னே வா. அது மட்டுமல்ல, மத்தேயு 13:41-42 வாசிக்கும்போது, சகல அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுகிற வேலையை தூதர்கள் செய்வார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தூதர்களுக்கு ஒழுக்க நெறி உணர்வு உண்டு. அவர்களுக்கு தெரியும் யார் அக்கிரமக்காரர்கள், யார் அநியாயம் செய்கிறவர்கள் என்று ஒழுக்க நெறி உணர்வு தூதர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, லூக்கா 15:10 வாசிக்கும் போது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பாவி மனம் திரும்பும்போது தூதர்கள் பரலோகத்திலே சந்தோஷப்படுகிறார்கள். மட்டுமல்ல, 1 பேர் 1:12 வாசிக்கும் போது, விருப்பத்தை உடையவர்கள் தூதர்கள். என்ன விருப்பம்? அடை கடைசி போய் சொல்வது, இவர்களை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆசை உண்டு, விருப்பம் உண்டு. அப்போ விருப்பம் உண்டு, சுய அறிவு உண்டு, சுய உறுதி தீர்மானம் உண்டு, ஒழுக்க நெறி உணர்வு உண்டு, சந்தோஷம் உண்டு, விருப்பம் உண்டு. இவை எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. எல்லாம் இருக்கிறபடினாலே தான் நாம் சொல்லுகிறோம், அவர்கள் தேவன் ஆழ்த்தத்துவம் உடையவர்களாக இருக்கிறதை போல, மனிதன் ஆழ்த்தத்துவம் உடையவனாக இருக்கிறதை போல, தூதரும் ஆழ்த்தத்துவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நபரை போல.
இது தேவனுடைய இயல்பான தன்மை. இரண்டாவது ஒரு காரியம் தூதரை பற்றி சொல்ல வேண்டுமானால், தூதர்கள் என்பவர்கள் மகிமையடைந்த மனிதர்கள் அல்ல. பலரும் நினைக்கிறாங்க தூதர்கள்ன்றது மனிதர்கள், அவர்கள் பரலோகத்திற்கு செல்லும்போது மகிமையிலே அவர் தூதர்களாக மாறுகிறார்கள் என்று. அப்படி அல்ல. ஏனென்றால் வேதாகமத்திலே பரிசுத்தவான்களும் தேவ தூதர்களும் தெளிவாக வேறுபடுத்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது, உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். இங்கு வசனம் சொல்லுகிறது பரலோகத்திலே தேவ தூதராக இருப்பார்கள் என்று சொல்லவில்லை, தேவ தூதரை போல் இருப்பார்கள். பரலோகத்தில் நம்மெல்லாம் எப்படி இருப்போம்னு கேட்டால், தேவ தூதராக இருக்க மாட்டோம், தேவ தூதரை போல இருப்போம். அப்போ வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, தேவ தூதர்கள் வேறு, பரிசுத்தவான்கள் வேறு. இன்னொரு வசனத்தை நீங்கள் கவனிச்சா உங்களுக்கு புரியும். எபிரேயர் 12வது அதிகாரம் 22, 23 வசனத்தில் வாசிக்கும் போது 22 சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும், 23 வாசிக்கிறோம், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். இங்கு தெளிவாக வேறுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 10,000 தேவதூர்கள் வேறு, பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி என்பது வேறு என்று தெளிவாக வேறுபடுத்தி காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ தூதர்கள் ஆழ்த்தத்துவம் உடையவர்கள், தூதர்கள் மகிமையடைந்த மனிதர்கள் அல்ல. மனிதன் தேவ தூதரை பார்க்கிலும் சற்று சிறியவனாக உண்டாக்கப்பட்டவன் தான். ஆனால் மகிமையினாலும் கனத்தினாலும் அதிகாரத்தினாலும் அவன் தூதர்களுக்கு மேலாக உயர்த்தப்படுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் எபிரேயர் 2:7 அது கவனிக்கலாம். சங்கீதம் 8:5 சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். சங்கீதம் 8:5 சொல்லப்பட்ட வார்த்தை தான் நீங்கள் எடுத்து எபிரேய விசுவாசிகளுக்கு எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவதூர்கள் உயர்ந்தவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் மனிதன் அதை பார்க்கிலும் உயர்ந்து நிற்கிறவனாய் இருக்கிறான். என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 6:3 வாசிக்கிறோம், தேவ தூதர்களையும் நியாயந்தீர்ப்போம் என்று அறியீர்களா. மனிதர்களை பற்றி வசனம் என்ன சொல்லுகிறது? மனிதர்கள் தேவ தூதனையும் என்ன செய்வார்களாம்? நியாயந்தீர்க்கிறவர்களாக இருக்கிறார். அப்போ இந்த விஷயத்தில் தேவ தூதனை பார்க்கலும் மனிதன் தான் உயர்ந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நீதிமான்களுடைய ஆவிகள் என்பது வேறு, தேவ தூதர்கள் என்பது வேறு என்பதை தேவ பிள்ளைகள் நாம் புரிந்து கொள்ளணும். அது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு சொன்னது போல தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நம்மை போல மாம்ச சரீரம் கிடையாது. அவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். தே ஆர் ஸ்பிரிட். அவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். லூக்கா 24:37 முதல் 39 வசனத்திலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக வந்தபோது எல்லாரும் நினைத்தார்கள், நாம் ஒரு ஆவியை பார்க்கிறோம் என்று நினைத்தார்கள். அப்படி இயேசு சொன்னார், நான் ஆவி அல்ல, நீங்கள் கலங்கி திகைப்பதற்கு என் கைகளை பாருங்கள், என் கால்களை பாருங்கள், எனக்கு மாம்சம் இருக்கிறது, என் மீது பட்ட காயங்கள் இருக்கிறது, உயிர்த்தெழுந்த இயேசுவாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் மாம்சம் அவர்களுக்கு கிடையாது. தேவதூர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். நீங்கள் எபிரேய நிருபம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை கவனிக்கும் போது தேவதூர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும். எப்படி இருக்கிறாங்கன்னா தூதர்கள்? காற்றுகளை போல. காற்றை பார்க்க முடியுமா? அதை போல காணக்கூடாதவர்களாக ஆவியாக, ஆவி நிலையிலே தான் தேவதூர்கள் இருக்கிறார்கள்.
அதனுடைய 14வது வசனம் சொல்லும்போது சொல்லுகிறது, ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகும் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள். 1:7 சொல்லுகிறது, காற்றுகளைப் போல காற்றுகளாக கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். 14 சொல்வது பணிவிடையின் ஆவிகள். தேவ தூதர்கள் ஆவியாயிருக்கிறார்கள். யோவான் 4:24 தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, காட் இஸ் ஸ்பிரிட். தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார் என்பதற்கு நிகரான அளவிலே தூதர்கள் ஆவிகளாக இருக்கிறார்கள் என்பதல்ல. மனிதனுடைய ஆவியிலிருந்து சற்று வேறுபட்டு விசேஷித்த உடலமைப்பை உடையவர்களாக, ஒரு தனித்தன்மையுள்ளவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் யாருன்னு கேட்டால் தேவ தூதர்கள். லூக்கா 24:4 வாசிக்கும் போது நான் வாசிக்கிறோம், பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர். இங்கு தூதரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்ததுதான்? பிரகாசம் உள்ளதாக இருந்தது. மற்ற 24:3 நீங்கள் வாசிக்கும் போது கவனிக்கலாம், அந்த தூதனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாக இருந்தது. தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பதற்கும் தூதர்கள் ஆவியா இருக்கிறதற்கு வித்தியாசம் இருக்கிறது. தேவனுக்கு நிகரான மகிமையுள்ளவர்களாக அல்ல, வேறுபட்டவர்களாக, அதே நேரத்திலே விசேஷமும் தனித்தன்மையும் உள்ளவர்களாக தூதர்கள் இருக்கிறார்கள். தூதர்கள் ஆவியாயிருக்கிறார் என்று சொன்னாலும் பல சமயங்களிலே அவர்கள் சரீர வடிவத்திலே வெளிப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 18-19 அதிகாரங்களில் பார்க்கும்போது லோத்துவினுடைய வீட்டிற்கு யார் வருகிறார்? தேவ தூதர்கள் வருகிறார்கள். ஆபிரகாமுடைய வீட்டிற்கு தேவ தூதர்கள் வருகிறார்கள். அப்பம் புசிக்கிறார்கள், இறைச்சி சாப்பிடுகிறார்கள். என்ன வடிவத்திலே வந்தார்கள்? மாம்ச உருவம் கொண்டு அவர்கள் வருகிறார்கள். லூக்கா 1:26 மரியாளுக்கு காபிரியேல் என்னும் தூதன் என்ன செய்கிறான்? வந்து செய்தியை சொல்லுகிறான். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் மரியாளுக்கு வந்து தேவனுடைய செய்தியை சொல்லும்படி வருகிறான். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த சமயத்தில் யோவான் 20:12 பார்க்கிறோம், இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பார்க்கிறோம், தேவ தூதர்கள் ஒரு முறை, இருமுறை அல்ல, பல முறை பரிசுத்தவான்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அவர்கள் வெளிப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களோடு பேசி இருக்கிறார்கள், செய்தியை சொல்லி இருக்கிறார்கள், சம்பாசித்து இருக்கிறார்கள், சாப்பிட்டு இருக்கிறார்கள். அதான் எபிரேயர் 13:2 சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டா? எப்படி? தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. அப்ப தேவ தூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். அவருடைய அந்த ஆவின் சரீரம் என்பது வித்தியாசமானது. பல சமயங்களிலே அவர்கள் சரீர வடிவத்திலும் மாம்ச பிரகாரமாகவும் அவர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்கள். இது தேவர்களுடைய 3வது சுபாவமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது சொன்னேன், தேவ தூதர்கள் ஆழ்த்தத்துவம் உடையவர்கள். 2வது சொன்னேன், தூதர்கள் என்பவர்கள் மகிமை அடைந்த மனிதர்கள் அல்ல, தூதர்கள் என்பவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா ஒரு குழுவாக இருக்கிறார்கள், ஒரு சேனையாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லணுமானா, நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன், தேவ தூதர்களிலே தேவதூபி ஏஞ்சல் என்று சொன்னாலே உலகம் என்ன கருதுகிறது என்றால் பெண் என்று கருதுகிறது. ஆனால் பைபிளில் எந்த ஒரு இடத்திலும் தேவதை என்று நாம் வாசிப்பது இல்லை, தேவதூதன் என்று தான் வாசிக்கிறோம். அப்போ தேவ தூதர்களுக்கு ஆண்பால் பெண்பால் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதா? நான் புரிந்து கொள்ள வேண்டும், தேவ தூதர்களுக்கு
என்ன கிடையாது? ஆண்பாலும் கிடையாது, பெண்பாலும் கிடையாது, மேஸ்குலினும் கிடையாது, ஃபெமினினும் கிடையாது. அப்படின்னா என்ன? அவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்பால் பெண்பால் கிடையாது என்று சொன்னாலும் பைபிளில் பல இடங்களிலும் தேவதூதர்கள் ஆண்பாலில் தான் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? தேவதூதன் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, தேவதூதன் சொல்லப்படலை. அப்படி ஒரு வாலிபன் தலைமாட்டருகே அப்படின்னு வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவதூதனை. எந்த இடத்திலும் எதில் சொல்லப்படலைன்னு கேட்டால் பெண்பாலில் சொல்லப்படலை, ஆண்பாலில் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தின்படி அவர்கள் ஆண் பெண் என்ற வேறுபாடற்றவர்கள். அப்போ உங்களுக்கு புரியும், ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை என்று சொன்னாலே அவர்களுக்குள் நாம் சிந்திக்கிறதை போல மாம்ச சரீரம் உடைய உயிரினங்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து புது உயிரினம் பிறப்பிக்கப்படுகிறதை போல தேவதூதர்களுக்கு என்ன கிடையாது? கொள்வனையோ கொடுப்பனையோ திருமணமோ தேவதூதர்கள் பிள்ளைகளாக பெறுவதோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் யாருக்கு கிடையாது? தேவதூதர்களுக்கு கிடையாது. நாம் பார்க்கிறோம் தேவதூதர்கள் எப்படி இருக்கிறார்களாம். சங்கீதம் 148:2 சொல்லுகிறது, அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். தூதர்கள் எப்போவுமே ஒரு பெரிய குழுவாக இருக்கிறார்கள், சேனையாக இருக்கிறார்கள். நீங்கள் பைபிளில் பல இடங்களும் வாசிக்கும் போது 1000 10,000 தூதர்கள் அப்படின்னு வாசிக்க முடியும். ஒரு குழுவாக சேனை சேனையாக தூதர்கள் இருக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அவர்களுக்கு இடையிலே ஆண் பால் பெண் என்ற வேறுபாடு கிடையாது. அவர்கள் திருமணம் செய்து கொள்வது இல்லை. நீங்கள் அதான ஒரு சில வசனங்கள் நான் சொன்னேன். மார்க் 16:5 பாருங்க, வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். இங்கு தேவதூதன் எப்படி பார்க்கப்பட்டான்? ஒரு வாலிபனாக பார்க்கப்பட்டான். லூக்கா 24:4 பார்க்கிறோம், பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் நின்றார்கள், அதில் ஒருவனைத்தான் வாலிபன் என்று வசனம் சொல்கிறது. அப்போ தேவதூதர்கள் ஆண்பால் பெண்பால் கிடையாது என்று சொன்னாலும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்பாலில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கிறோம், அவர்கள் திருமணம் செய்து கொள்வதும் இல்லை, அவர்களுக்கு மரிப்பது என்பதும் கிடையாது. லூக்கா 20வது அதிகாரத்தில் 34 முதல் 36 வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள், மறுமையும் மரித்தோலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை பெண் கொடுப்பதும் இல்லை, அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவள் உயிர்த்தலில் பிள்ளைகளானபடியால். இங்கே யாரை பற்றி சொல்லப்படுகிறது? மனிதர்களாகி நம்மை பற்றி சொல்லப்படுகிறது. மனிதர்களாகி நமக்கு இந்த உலகத்திலே திருமணம் உண்டு, கொள்வனை உண்டு, கொடுப்பனை உண்டு, எல்லாம் உண்டு, மரணம் உண்டு. ஆனால் மறுமையிலே கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை. அதான் அந்த 36வது 2வது பகுதி சொல்லுகிறது, தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். எப்படி இருப்போமா? நாம் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? இயேசு ஒருத்தர் கேட்டார்கள், ஒருவனுக்கு இந்த உலகத்திலே சில மனைவிகள் இருந்தார்கள், பரலோகத்திலே யாருக்கு அவள் மனைவியாக இருப்பாள்னு ஒரு கேள்வி கேட்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி கொள்வனையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது, அங்கே தேவதூதரை போல நீங்கள் நான் இருப்போம். இன்றைக்கி இந்த உலகத்தில் பலருக்கும் பரலோகத்தை பற்றி சொல்லப்படுகிற செய்தி என்னென்ன, ஒரு மதமும் மார்க்கமும் சொல்லுகிற காரியம், பரலோகத்திலே சோதரம் ஒரு மார்க்கம் சொல்லுகிறது, பரலோகத்தில் 7 பூலோக கன்னிகளும் பரலோக கன்னிகளும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யப்படுவார்களாம்? கொடுக்கப்படுவார்களாம். இவருடைய நினைவுகள் எல்லாம் மாம்சத்துக்கு எடுத்தது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திலே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, மனிதனுக்கும் இல்லை, தேவதூதருக்கும் இல்லை. அதான் வசனம் சொல்லுது, தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்களாய் நாம் இருப்போம். மத்தேயு 22:30 அதான் சொல்லுகிறது. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். அப்போ தேவதூதர்களுக்கு என்ன கிடையாது? திருமணம் என்பது ஒன்று கிடையாது, கொள்வனை கொடுப்பனை என்று ஒன்றும் கிடையாது. மேலும் நம்ம பார்க்கிறோம்,
பழைய ஏற்பாட்டிலே தேவ தூதர்கள் தேவ புத்திரர் என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கணும். விசேஷமாக யோபு புத்தகத்தில் யோபு 1:6, யோபு 2:1, யோபு 38:7 இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தால், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2-4 வசனங்கள், இதெல்லாம் என்ன சொல்லுகிறதுனா, தேவ தூதர்கள் தேவ புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். என்ன புத்திரரா? தேவ தூதர்கள் தேவ புத்திரர்கள். தேவ தூதர்களின் புத்திரர் அப்படின்னு சொல்லப்படலை. தேவ தூதர் என்று சொன்னாலே தேவ புத்திரர். அவர் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். எந்த ஒரு இடத்துலையும் பைபிளில் தேவ தூதர்களின் புத்திரர் அப்படின்னு இல்லை. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் என்று நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 2:16 வாசிக்கும் போது இந்த வசனத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இங்கு ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது, மனிதனை மனுக்குலத்தை பற்றி சொல்லும்போது வசனம் சொல்லுகிறது ஆபிரகாமின் சந்ததி. ஆனால் தேவ தூதரை பற்றி சொல்லும்போது தேவ தூதரின் சந்ததிக்கு என்று சொல்லல, தேவ தூதருக்கு என்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற சத்தியம் என்ன? தேவ தூதர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் தேவ புத்திரர்கள். அவள் ஆவியாய் இருக்கிறார்கள். அவள் ஆழ்த்தத்துவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மகிமையடைந்த மனிதர்கள் கிடையாது. அவர்களுக்கு கொள்வனையும் கொடுப்பனையோ திருமணமோ எதுவும் கிடையாது. அவர்கள் தேவ புத்திரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வதாக தேவதூதர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், தேவதூதருடைய ஞானத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தூதருடைய ஞானம் வேதாகமத்திலே பெரிதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணமாக 2 சாமுவேல் 14:20 வாசிக்கும் போது தாவீதை பார்த்து யோவாப் சொல்லுகிறார், என் ஆண்டவனுடைய ஞானம் தேவ தூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்றார். எப்படி? தேவ தூதனுடைய ஞானத்தை போல. அப்போ தேவ தூதனுடைய ஞானம் என்பது வேதத்தில் மிகவும் அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லும்போது சொல்றாரு, மத்திய 24:36 கிறிஸ்துவின் வருகை பற்றி பேசும்போது, அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் அப்படின்னு நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். அப்படின்னா என்ன? பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு பல விஷயங்கள் நம்மை விட அதிகமாக தெரியும். ஆனால் இயேசுடைய வருகை எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியாதான்? அந்த தூதர்களுக்கு கூட தெரியாது, பிதாவுக்கு மட்டும் தெரியும். அப்போ தூதருடைய ஞானம் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதுன்னு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 5:21 சொல்லுகிறார், நீ பட்சபாதத்தோடு ஒன்றும் செய்யாதே, விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாதே என்று சொன்னால், இதை நான் உனக்கு தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாக கட்டளையிடுகிறேன். நீ பட்சபாதத்தோடு எதுவும் செய்யாதப்பா, விசாரிக்க முன்னாடி எதுவும் செஞ்சிடாத, காத்து நடந்துக்கோ. இது யாரை சாட்சியாக வச்சு சொல்கிறேன்? இயேசுவையும் தேவனையும் தூதரையும் சாட்சியாக வச்சு சொல்கிறேன். அப்போது காரணம், தூதருடைய ஞானம் உயர்த்தியே தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஞானம் என்று வரும்போது தேவனை பற்றி, தேவனுடைய ஞானத்தை பற்றி நாம் படித்திருக்கிறோம். தேவனுடைய ஞானம் என்பது காட் இஸ் ஓம்னிசியன், காட் இஸ் ஓம்னிபாண்டன்ட், காட் இஸ் ஓம்னி பிரசன்ஸ். அவர் சர்வஞானி, அவர் சகலத்தையும் அறிந்திருக்கு. அவருக்கு முக்காலமும் அவருக்கு தெரியும். அவர் கடந்த காலம் தெரியும், நிகழ்காலமும் தெரியும், எதிர்காலமும் தெரியும். எல்லா காலமும் யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அவர் சர்வஞானியாக இருக்கிறார். அதை போல யார் சர்வஞானி கிடையாது? சர்வஞானி யார் கிடையாதுன்னு கேட்டால், தூதர்களுக்கு சர்வஞானம் கிடையாது. ஆனால் மனிதனை விட மேலான பல காரியங்கள் அவர்களுக்கு தெரியும். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு சம்பவத்தை கவனிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கும்போது, நசனாகி இயேசுவே
எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். ஒரு மனிதனுக்குள் பிசாசு, அசுத்த ஆவி அப்படின்னா என்ன, விழுந்து போன தூதனுடைய ஆவி அவனுக்குள் இருந்து கொண்டு பேசுகிறது. என்ன சொல்லுகிறது? நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய குமாரன், நீ கிறிஸ்து, காலத்துக்கு முன்னே ஏன் வந்தீர். அப்போ அந்த தூதர்களுக்கு தெரியும் யார் கிறிஸ்து, அவர் ஏன் வருவார், எதற்கு வந்திருக்கிறார், இன்னும் காலம் வரவில்லை, இன்னும் காலம் இருக்கிறது என்கிற வெளிப்பாடு யாருக்கு உண்டு? தூதர்களுக்கு உண்டு. அப்போ தூதருடைய ஞானத்தை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அதே போல தூதருடைய வல்லமையும் வேதாமத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேரு 2:11 வாசிக்கும் போது வாசிக்கிறோம், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவதூதர்களுக்கு என்ன இருக்குது? அதிக பலனும் அதிக வல்லமையும் இருக்கிறது. சங்கீதம் 103:20 எப்படி வாசிக்கிறோம் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அப்படின்னா வல்லமையுள்ள தூதர்கள். அப்போ இன்னொரு 2 தெசலோனிக்கேயர் 1:8 வாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் வருவார். எப்படி வருவார்? வல்லமையின் தூதர். அப்போ தூதர்களுக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமை நம்ம சில அவருடைய செயல்பாடுகள்லேருந்து பார்க்கலாம். அப்போ சில 5:19 நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவளை வெளியே கொண்டு வந்தான். கர்த்தருடைய நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அப்போஸ்தலர்கள் சிறையிலே வைக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த ராத்திரியில் தானே தேவதூதன் என்ன செய்கிறான்? அவர்களை சிறையிலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறான். அப்போஸ்தலர் 12:10 இதே சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். பேதுரு சிறைச்சாலை வைக்கப்பட்டிருக்கிறான். வைக்கப்பட்டு இருக்கும்போது தேவதூதன் எல்லா காவலையும் கடந்து எல்லா கட்டுகளையும் உடைத்து அவனை வெளியே கொண்டு வந்து விடுகிறதை பார்க்கிறோம். அப்போ விடுவிக்கிற அந்த வல்லமை தேவதூதனுக்குள் கர்த்தர் வைத்திருந்தான். அது மட்டுமல்ல, மத்தேயு 28:2 இந்த கல்லை யார் புரட்டி போடுவா? இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறை ஒரு மிகப்பெரிய கல்லினால் மூடப்பட்டு முத்திரை வைக்கப்பட்டிருந்தது. அந்த கல்லை புரட்ட யாராலையும் முடியாது. இப்போ யார் புரட்டுவார் நினைத்து கொண்டிருந்த போது பூமி அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். இப்போ பாருங்க, ஒரு தூதன் மனிதர்களால் தள்ள முடியாத கல்லை யார் நமக்கு புரட்டி போடுவாங்க? அந்த வல்லமை அந்த தூதனுக்குள் வைக்கப்பட்டிருந்தது. மட்டுமல்ல, இன்னொரு பெரிய உதாரணம் சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 19:35 நம்ம பார்க்குறோம், அசீரியருடைய பாளையம் ஒரு ராத்திரியிலே 1,85,000 பேர் சங்கரிக்கப்பட்டார்கள். எத்தனை தூதன் சேர்ந்து? ஒரே ஒரு தூதன் தேவனால் அனுப்பப்பட்ட போது அசீருடைய பாளையத்திற்கு யுத்த வீரர்கள் 1,85,000 பேரை ஒரே இரவிலே ஒரு தூதன் கொன்று போட்டான். இதுதான் தேவ தூதனுக்குள் தேவன் வைத்திருக்கிற வல்லமை. அப்போ தேவதூதர்கள் ஆழ்த்தத்துவம் உடையவர்கள் தான், அவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள் தான், அவர்களுக்கு ஆண்பால் பெண்பால்னா கிடையாது, அவர் ஒரே சேனையாக இருக்கிறார்கள் தான், அவர்களுக்கு ஞானம் உண்டு, அவர்களுக்கு வல்லமை உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவ தூதர்களுக்கும் பிசாசு தூதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் நம்ம தேவதூதர்களை பற்றி இவ்வளவு அடிப்படையாக படிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா, அடுத்து நாம் சாத்தானை பற்றி படிக்க போகிறோம். பேய்களையும் பிசாசுகளையும் அசுத்தாவிகளையும் பற்றி படிக்க. அப்போ அவர்கள் யாருன்னா தூதர்களாக இருந்தவர். அதனால தான் எல்லா தூதர்களையும் இப்படி நம்ம படிக்கிறோம். இப்போ தூதர்கள் என்று சொல்லும்போது, நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கிற இந்த வேளையில் தூதர்கள் என்று சொல்லும்போது 2 கூட்டமாக தூதர்களை பிரிக்கலாம். ஒன்று தேவனுடைய தூதர்கள், 2வது சாத்தானுடைய தூதர்கள். ஒன்று நல்ல தூதர்கள், பரிசுத்த தூதர்கள், இன்னொன்று பொல்லாத தூதர்கள், சாத்தானுடைய தூதர்கள். விழுந்து போன தூதர்கள் சாத்தானுடைய தூதர்களாகவும், தேவனுடைய சமூகத்தில் ஒரு பெருங்கூட்டம் தூதர்கள் ஒரு பெரும் சேனையாக தேவனுடைய தூதர்களாக இன்றைக்கு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கத்தரிஸ்தமனால் அடுத்த வகுப்பிலே, இந்த வகுப்பிலே தேவ தூதருடைய சுபாவங்களை பற்றி படித்தோம். அடுத்த வகுப்பிலே
தேவனுடைய பணிகள் என்னவெல்லாம், அவருடைய பணிகள், அவருடைய வேலைகள் என்ன, என்ன வேலையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள், என்ன வேலையெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரதானமாக சொல்லும்போது பிரதான தூதர்களாக பைபிளில் 3 தூதர்களை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ஆர்க் ஏஞ்சல்ஸ் என்று சொல்வார்கள். கேப்ரியல், மிகாயல், லூசிஃபர். இந்த கேப்ரியல், இந்த தூதர் என்கிற வார்த்தையே அகலோய், மெசஞ்சர் என்ற அர்த்தத்தில் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கேப்ரியல் பல சமயங்களில் நாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற தூதனாக இருக்கிறான். இதுக்கு தான் விரிவாக பின்னால் படிப்போம். மரியாளுக்கு ஆண்டுடைய வார்த்தை கொண்டு போகிறது கேப்ரியல் தான். தானியலுக்கு ஆண்டுடைய வார்த்தை கொண்டு போகிறது கேப்ரியல் தான். யோசேப்புக்கு ஆண்டுடைய வார்த்தை கொண்டு போகிறது கேப்ரியல். அதே நேரத்தில் யுத்தங்களை நடத்தக்கூடிய தூதனாக, பிரதான தூதனாக மிகாயலை நாம் பார்க்கிறோம், மிகாவேலை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின நடக்கிற யுத்தம், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதியோடு காபில் வர முடியாதபடி இருந்தபோது மிகாவேல் யுத்தம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். யுத்தங்களை நடத்துகிற ஒரு தூதனாக மிகாவேல் சொல்லப்படுகிறான். ஆனால் லூசிஃபர் அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளி, ஏசாயா 14, 12, 13, 14 வசனங்களை வாசிக்கிறதை போல, நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானோருக்கு ஒப்பாவேன், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்றெல்லாம் தன் இருதயத்திலே பெருமை கொண்டு விழுந்து போன அவன்தான் லூசிஃபர், அவன்தான் சாத்தானானவன். அப்போ வேதம் 3 பிரதான தூதர்களை பற்றி நமக்கு சொல்லுகிறது. பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட 3 பிரதான தூதர்கள். ஒன்று மிகாவேல், கேப்ரியல். அவர்கள் நல்ல தூதர்களாக, பரிசுத்த தூதர்களாக இருக்கிறார்கள். லூசிஃபர், அவன் சாத்தானாக, பேய்களுடைய கூட்டத்தின், அசுத்த ஆவிகளுடைய கூட்டத்தினுடைய தலைவனாக அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கேருபீன்கள் என்று நாம் வாசிக்கிறோம், அவர்களும் தூதர்கள் தான். சேராபீன்கள் வேதாமத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் வாசிக்கிறோம், அவர்களும் தூதர்கள் தான். இப்படி பெயர் குறிப்பிட்டு நாம் படிக்கக்கூடிய நபர்கள் நான் சொன்ன இந்த பெயர்களை கொண்ட தூதர்கள் தான். இன்னொரு வார்த்தையில் சொல்ல, நான் இந்த விஷயத்தை ஆரம்பித்ததுனால ஒரு சிறிய ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சாத்தான், லூசிஃபர், அவனுடைய பணி என்னவாக இருந்தது? ஏசாயா 14 பின்னால் தெளிவாக படிப்போம். இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு காரியமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 14 நம்ம பார்க்குறோம். அவருடைய வேலை என்ன? வடபுற ஆராதனை கூடத்திலே ஆராதனை நடத்துகிற பரலோகத்திலே ஒரு பெரிய ஆராதனை தலைவன் என்கிற ஸ்தானத்திலே உயர்த்தி நிறுத்தப்பட்டவன் தான் லூசிஃபர். அவன் மேட்டிமை கொண்டு, பெருமை கொண்டு, இதயத்திலே தப்பான எண்ணம் கொண்டு தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் தள்ளப்படுகிறான். அவனோடு சேர்ந்த ஒரு கூட்டம் தூதர்களும் தள்ளப்படுகிறார்கள். அவர்கள்தான் இன்றைக்கு பேய்களாகவும், பிசாசுகளாகவும், அசுத்தாவிகளாகவும், சிலர் வான மண்டலங்களிலும், சிலர் பாதாளத்தில் கட்டப்பட்டவர்களாகவும், சில பூமியிலே சுற்றி திரிகிற பேய் பிசாசுகளாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். வருகிற வகுப்புகளே தொடர்ந்து அவைகளுடைய கிரியைகள், அவருடைய பெயர்கள், அவருடைய சுபாவங்கள், அவள் எப்படி ஜனங்களை வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது என்கிற காரியங்கள் எல்லாம் குறித்து நாம் தொடர்ந்து படிக்கும்போது தேவ பிள்ளைகள், நம்முடைய எதிராளியை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம், நம்முடைய சத்துருவை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். அவருடைய பலன் என்ன, அவருடைய ஞானம் என்ன, அவருடைய வல்லமை என்ன என்று சொன்னால் ஒரு நாளும் நம்முடைய எதிரியை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. எதிரினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்திருக்கணும். இன்றைக்கு பல தேவ பிள்ளைகளும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே, யுத்தத்திலே, போராட்டத்திலே விழுந்து போவதற்கும் தோற்று போவதற்கும் பெரிய ஒரு காரணம் ஒன்று, தேவனை பற்றிய வெளிப்பாடு இல்லை. 2வது, பிசாசை பற்றி, சாத்தானை பற்றிய வெளிப்பாடும் இல்லை. இந்த 2 வெளிப்பாடுகளையும் உடையவர்களாக தேவ பிள்ளைகள் மாறும்போது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கர்த்தாவே, இந்த காலை வேலை, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளுடைய வேத பாடத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் வேத பாடத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. இந்த பிரசன்ன மாளிகை வழிநடத்தல் கொண்டு கூட எங்களை தருகிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் இன்றைக்கு தேவ தூதர்களுடைய இயல்பை குறித்து படித்தோம். தேவதூருடைய பணிகளை குறித்தும், நல் தூதர்கள் பொல்லாத தூதர்களை பற்றியும் பிரித்து படிக்க வருகிற காலங்களில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சாத்தானை பற்றியும், அவனுடைய கூட்டத்தை பற்றியும், பேய்களை பற்றியும், அவனுடைய கூட்டத்தை பற்றியும், அசுத்தாவினுடைய கூட்டத்தை பற்றியும் படிக்க, ஆண்டவரை புரிந்து கொள்ள, எதிராளியினுடைய கிரிகளை அறிந்து கொள்ள வசனம் சொல்லுகிறது போல
சத்துருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒவ்வொருவரும் சத்துருடைய சகல தந்திரங்களையும் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக அவனை மேற்கொண்டு ஜெயித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரை ஜெபிக்கிறேன். இந்த நாள் வேத பாடத்தில் கலந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.